பேர் தான் டைமே கொடுத்தாங்க. கண்டிப்பாக சரி வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது நல்லா இருந்தேன். நீங்கள் நல்லா மைண்ட் எடுத்துக்காதீங்க. யோசனை கிடையாது. அவ்வளோதான். அந்த டைம்லேருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். அது இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி 1 lakh தேவை. ஓகேங்களா? இல்லை, இதில் 1 lakh இருக்குது. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி சார். எனக்கு நீங்கள் பழையபடி வந்து நடிச்சு அந்த முகத்தை நான் பார்க்கணும். அவ்வளோதானே. நல்ல ஃபிட்டாக இருந்த மனுஷனை இப்படி வெயிட் லாஸ் ஆகி பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது வயசாகிறத நினச்சி. எப்போ எந்த ஹெல்த்னால பாதிக்கப்படுவோம் அப்படின்ட்டு. இவருக்கு லிவர் சிரோசிஸாக எதனால வரும்னா ஆல்ரெடி HBV வைரஸ் அஃபெக்டான பர்சன்ட் இருந்து வருமா. பிளட் மூலியமாகவோ அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் மூலியமாகவோ மதர் டு சைல்ட்னாலேயோ வருமா. இன்னொரு ரீசன் ஆல்கஹால் அபியூஸாக அதிகமாக குடிக்கிறது. ரீசெண்டாக ஆக்ட்ரஸ் ஸ்ரீயை பற்றி எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வெயிட் லாஸ் ஆகி முடியெல்லாம் வளர்த்து மென்டலி அஃபெக்டட் பர்சன் மாதிரி இருந்தார். சோஷியல் மீடியாவில் எல்லா பேருமே பார்த்து டைரக்டர் லோகேஷ்க்கு ரீச் ஆகி அவர் ஒரு டீமை ரெடி பண்ணி ஸ்ரீயை கண்டுபிடிச்சி இப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார். ஆளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டார். மென்டலியாகவும் இருக்கட்டும், ஃபிசிக்கலி பாடி வைஸாகவும் இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டார். அதே மாதிரி இந்த நியூஸும் தனுஷோட டீமுக்கோ கண்டிப்பாக தெரிய வந்தால் அவங்க மூலியமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருனே தெரியாதவங்கனாலும் பரவாயில்ல, தனுஷ் கூட நடிச்சிருக்காரு. அதுவும் இன்சியல் ஸ்டேஜில் கூட நடித்தவர். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் தனுஷ்க்கு இந்த நியூஸ் ரீச் ஆகணும். 28 லட்சம் செலவாகுமாம். ஆக்சுவலாக ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் நோஸ் பிளாக்னால. சரி கோல்டுனால நோஸ் அடைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நார்மலாக தான் போயிருந்தேன். நார்மல் டாக்டர் தான் பார்க்க போயிருந்தேன். அங்கே போனால் நீங்கள் ENTயை பார்க்கணுன்ட்டாங்க. நார்மல் டாக்டருக்கு ஃபீஸ் வந்து 100, ENTக்கு ஃபீஸ் வந்து 300. இதுவே 500 400 வந்துருச்சு. அது போக அவங்க ஒரு மருந்து கொடுத்தாங்க, அது ஒரு 400, 800 சும்மா நார்மலாக ஒரு நாளைக்கு போனதுக்கே பார்த்திங்கன்னா 1000 செலவு வந்துருச்சு. மெடிக்கல்னு வரப்போ எக்ஸ்பென்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. நார்மலாக சும்மா போனாலே ஒரு நாளைக்கு 1000 சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்தால் பாலாக்கு தேங்க்ஸ் அண்ட் பாராட்ட தான் செய்யணும். ஏன்னா சில டைம் அவர் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப ஏன்பா இப்படி ஹெல்ப் பண்ணுற, சம்பாரிச்சு உனக்கு வச்சுக்கோப்பா அப்படின்னு தோணும். தேடி போய் 1 லட்சம் கொடுக்குறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பட் அவர் பண்ணியிருக்காரு அதை. அண்ட் நிறையா பேத்துக்கும் பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த வகையில் பாலா பாராட்டியே ஆகணும்.